ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்குற டாபிக் என்ன அப்படின்னா ரோல் ஆஃப் உமன் இன் அக்ரிகல்ச்சர். ஸோ ஃபர்ஸ்ட் உமன் கான்செப்ட் போறதுக்கு முன்னாடி எக்ஸ்டென்ஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கான்செப்ட் இருக்கு. ஜெண்டர் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஃபர்ஸ்ட் உமன் அப்படின்னு நம்ம சொல்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென் உமன் நம்ம சொல்றோம்ல, அந்த விஷயம் வந்து பேஸ்ட் ஆன் செக்ஸ் இருக்கா இல்லை பேஸ்ட் ஆன் ஜெண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. செக்ஸுக்கும் ஜெண்டருக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, செக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பயாலஜிக்கல் டிஃபரன்ஸ், அதாவது நம்ம பிறக்கும் போது ஆனா பெண்ணா அப்படின்னு சொல்றது. அதே ஜெண்டர் அப்படிங்கிறது என்னன்னா சோஷியலி கன்ஸ்ட்ரக்டட் டிஃபரன்சஸ், அதாவது நம்ம சொசைட்டி இவங்களுக்கு இந்த ரோல் இருக்கு. இப்ப மென்னா இந்த வேலையை தான் செய்யணும், உமன்னா இந்த வேலையை தான் செய்யணும்னு சொல்லிட்டு பிரிச்சு கொடுக்குறாங்கல்ல. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல ஜெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இன்னும் சொல்ல போனா இது கல்ச்சரலி ஸ்பெசிபிக் கேரக்டரிஸ்டிக்ஸ். அது என்ன பண்ணும்னா ரோலையும் ரெஸ்பான்சிபிலிட்டிஸையும் சொல்லும். மென்னுக்கு இந்த ரோல், உமனுக்கு இந்த ரோல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ ஜெண்டர் ரோல் அப்படின்னா என்ன அப்படின்னா, அவங்களோட செய்யக்கூடிய ஆக்டிவிட்டிஸை வந்து மென்னா உமனா பேஸ்ட் அந்த டிஃபரன்சஸை பொறுத்து கொடுக்கறது தான் ஜெண்டரோட ரோலை சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல இப்ப நம்ம பாக்குற டாபிக் தான் ரோல் ஆஃப் உமன் அப்படின்னு சொல்றது. உமன் அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா பேக் போன் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ஒர்க் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரலா ரேஷியோ வந்து மென்னுக்கு எந்த அளவுக்கு ஈக்குவலா ஒர்க் இருக்கோ அதே அளவுக்கு உமனுக்கும் இருக்கும் அக்ரிகல்ச்சர் ஆபரேஷன்ஸ்ல. ஸோ எவ்வளோ லேண்ட் வந்து உமன் ஓன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 12.8% as per 2011 சென்செக்ஸ் படி அவங்க 12.8% லேண்ட் ஓனர்ஸ் வந்து உமனா தான் இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்க என்னென்ன மாதிரியான ஆபரேஷன்ஸ்ல இன்வால்வ் ஆகுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன் அக்ரிகல்ச்சர்ல இது ஸ்பெசிஃபிக்கா பாத்தீங்கன்னா பிளான்டிங், வீடிங் ஆபரேஷன்ஸ், தின்னிங், மென்யூர் ஸ்ப்ரெட் பண்றதாகட்டும், ஹார்வெஸ்டிங், ஸ்டோரேஜ், இந்த மாதிரியான அக்ரிகல்ச்சர் எல்லா ஆபரேஷன்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா உமன் வந்து இன்வால்வ் ஆவாங்க. ஸ்டோரேஜ் மட்டும் இல்லாம சில டைம் ஃபுட் ப்ரிசர்வேஷன்ஸ்லயும் அவங்க இன்வால்வ் ஆகுவாங்க. A woman of landless family also works as a daily wage. ஒன்னு அவங்களுக்கு லேண்ட் இருந்தா அவங்களோட லேண்ட்லயும் ஒர்க் பண்ணுவாங்க. சப்போஸ் அவங்க லேண்ட்லெஸ்ஸா இருந்தா டெய்லி வேஜ் தினக்கூலியா போவாங்க இல்லையா, மத்தவங்களோட ஃபார்முக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க டெய்லி வேஜஸாவும் போவாங்க. சோ என்னென்ன ரோல் வந்து லைக் மல்டி டைமென்ஷன் ரோல் உமன் வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அக்ரிகல்ச்சர்ல என்னென்ன இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த மாதிரி தான் சோயிங் ஆபரேஷன்ல ஸ்டார்ட் பண்ணி ஹார்வெஸ்டிங் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா ஆபரேஷன்ஸ்லயுமே உமனுடைய ரோல் கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி டொமஸ்டிக் ஆபரேஷன்ஸ் என்னென்ன வீட்டுல குக் பண்றது ஆகட்டும், சைல்டு ரியரிங், வாட்டர் கலெக்ஷன், ஃபியூயல், ஹவுஸ் ஹோல்ட் மெயின்டெனன்ஸ் எல்லாமே வீட்டுல யார் பாக்குறா, அம்மா தான் பாக்குறாங்க. நெக்ஸ்ட் அலைட் ஆக்டிவிட்டிஸ், இது போக பாத்தீங்கன்னா கேட்டல் மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், ஃபாடர் கலெக்ஷன், மில்கிங், இந்த மாதிரி ஆபரேஷன்ஸும் பாத்தீங்கன்னா உமன் பண்ணக்கூடிய டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் இது எல்லாமே. நெக்ஸ்ட் வந்து நிறைய ரூரல் உமன் பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் ஸ்பெசிபிக்கா இன்னும் சொல்ல போனா ரூரல்ங்கிற போது அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டிஸ்ல தான் எங்கேஜ் ஆயிருப்பாங்க. அது வந்து அவங்களுடைய சோஷியல் எக்கனாமிக் ஸ்டேட்டஸை பொறுத்தும் சரி, அவங்களோட ரீஜனலை பொறுத்தும் அந்த ஒர்க் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்னு அவங்க பெய்டு லேபர்ஸா இருப்பாங்க, இல்லைன்னா அவங்களோட லேண்ட்லயே வந்து லேபரா ஒர்க் பண்ணுவாங்க. அதாவது இப்போ 10 பேர் காட்டுக்கு வேலைக்கு வராங்க அப்படின்னா நம்ம அம்மாவும் சில டைம் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களோட வேலை பார்ப்பாங்க. ஸோ இட்ஸ் கல்டிவேட்டரா இருந்தா கூட அவங்களோட ஓன் லேண்ட்ல அவங்க லேபரா இருக்கலாம். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஜஸ்ட் மேனேஜர்ஸா மட்டும் இருப்பாங்க. இப்ப 10 பேர் வேலை பாக்குறாங்கன்னா அவங்களை ஜஸ்ட் இவங்க என்ன பண்ணுவாங்க, சூப்பர்வைஸ் மட்டும் பண்ணுவாங்க. போஸ்ட் ஹார்வெஸ்ட் ஆபரேஷன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண வைப்பாங்க. இதுல என்னென்ன பாக்குறோம் அப்படின்னா, உமன் ரிலேட்டடா இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்டான இயர்ஸ் என்னென்ன, இதெல்லாம் கொஸ்டின்ஸ்ல வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து 2001ல ரெண்டு இம்பார்ட்டன்டான விஷயம் இருக்கும். ஒன்னு பாத்தீங்கன்னா உமன் எம்பவர்மெண்ட் இயர் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்டால டிக்ளேர் பண்ணப்பட்டிருப்பாங்க. அதே இயர்ல தான் 2001ல தான் நேஷனல் பாலிசி ஃபார் த எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன் வந்திருக்கும். உமன் எம்பவர்மெண்ட்டுக்கான நேஷனல் பாலிசி எப்போ வந்துச்சுனாலும் 2001 தான். உமன் எம்பவர்மெண்ட் இயர் எதுன்னு கேட்டாங்கனாலும் 2001. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிஷன் இருக்கு. அது எந்த இயர்ல எஸ்டாப்ளிஷ் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா 31 ஜனவரி 1992 அப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி நேஷனல் மிஷன் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன் எப்ப நடந்திருக்கும்னா மார்ச் 8 அப்ப நடந்திருக்கும். 2010ல இந்த மிஷன் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ரெண்டு கான்ஃபரன்சஸ் நடந்திருக்கும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்தியால வந்து ஃபர்ஸ்ட் குளோபல் கான்ஃபரன்ஸ் ஆன் உமன் இன் அக்ரிகல்ச்சர் சொல்லிட்டு மார்ச் 2012ல நியூ டெல்லியில நடந்திருக்கும். இது இந்த கான்ஃபரன்ஸ் எந்த இயர்ல நடந்துச்சு, எங்க பிளேஸ்ல நடந்துச்சுங்கிறது இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி வேர்ல்ட் லெவல்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் உமன் இன் அக்ரிகல்ச்சர் வந்து ஜூலை 1994ல யூனிவர்சிட்டி ஆஃப் மெல்போர்ன் ஆஸ்திரேலியால வந்து நடந்திருக்கும். ஸோ இந்த இயர் இம்பார்ட்டன்ட். எந்த இயர் வந்து நேஷனல் பாலிசி வந்தது, உமன் எம்பவர்மெண்ட் வந்துச்சு, எப்போ எம்பவர்மெண்ட்டுக்கு மிஷன் கொண்டு வந்தாங்க, கமிஷன் எப்போ வந்துச்சு, கான்ஃபரன்சஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டான டேஸ்
2 days ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா 4th டிசம்பர் உமன் இன் அக்ரிகல்ச்சர் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்றது. நம்ம அக்ரிகல்ச்சர்ல ஸ்பெசிஃபிக்கா உமனுக்கான ஒரு நாள் செலிப்ரேட் பண்றதுன்னா 4th டிசம்பர். நெக்ஸ்ட் வந்து இன்டர்நேஷனல் உமன் டே உங்க எல்லாத்துக்குமே தெரியும், மார்ச் 8. நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னோம் இல்லையா, ஒரு கமிஷன் மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தான். ஸோ சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஃபார் உமன் இன் அக்ரிகல்ச்சர்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டியூட் இருக்கு. அது வந்து புவனேஸ்வர் ஒடிஷால வந்து அந்த யூனிவர்சிட்டி இருக்கு. இது ஃபர்ஸ்ட் வரும்போது எந்த யூனிவர்சிட்டியா வந்துச்சு, என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க இந்த இன்ஸ்டியூட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1996ல நேஷனல் ரிசர்ச் சென்டர் ஃபார் உமன் இன் அக்ரிகல்ச்சர் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ இதோட கரண்ட் நேம் தான் இதுவே தவிர ஸ்டார்டிங் 1996ல இது எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கும். 2008ல இது என்னன்னு ரீநேம் பண்ணாங்கன்னா டைரக்டரேட் ஆஃப் ரிசர்ச் ஆன் உமன் இன் அக்ரிகல்ச்சர்னு சொல்லிட்டு வந்தது. 2015ல தான் இந்த சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஃபார் உமன் இன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டியூட் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஜெண்டர் ரிலேட்டட் ரிசர்ச் இன் அக்ரிகல்ச்சர். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த இன்ஸ்டியூட் வந்து ஸ்பெசிஃபிக்கா ஜெண்டர் ரிலேட்டட் ரிசர்ச் பண்றாங்கன்னு கேட்டாங்க அப்படின்னா சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஃபார் உமன் இன் அக்ரிகல்ச்சர். நெக்ஸ்ட் அது போக என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் வந்து நம்மளோட உமனுக்காக எடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சொன்னோம்ல நேஷனல் கமிஷன் ஃபார் உமன். இது வந்து 1992ல தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இது ஒரு வந்து ஸ்டாச்சுட்டரி பாடி தான் வித் ஸ்பெசிபிக் மேண்டேட். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து எல்லா கான்ஸ்டிடியூஷனல் லீகல் சேஃப்கார்ட்ஸ்க்காக தான் கொண்டு வந்திருப்பாங்க உமனுக்கு. ஓகேவா, கான்ஸ்டிடியூஷனாவும் சரி லீகலாவும் சரி அவங்கள சேஃப்கார்ட் பண்றதுக்காக தான் இந்த கமிஷன் ஃபர்ஸ்ட் வந்திருக்கும். அது மட்டும் இல்லாம ஏதாவது உமன் ரிலேட்டடா வரக்கூடிய அமெண்ட்மெண்ட்ஸும் வந்து whenever is necessary இவங்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்கு இம்ப்ளிமெண்ட் அமெண்ட் பண்றதுக்கு இவங்க என்ன பண்ணலாம்னா சஜஷன்ஸ் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரிசர்வேஷன் ஃபார் உமன் இன் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். ஸோ உங்களுக்கு தெரியும், பாலிட்டி படிச்சிருப்பீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 73rd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 படி தான் பார்லிமெண்ட்ல பாத்தீங்கன்னா பாஸ் பண்ணிருப்பாங்க. 1/3 ஆஃப் த டோட்டல் சீட்ஸ் வந்து எல்லா எலெக்டட் ஆஃபீஸ்லயும் பாத்தீங்கன்னா உமனுக்கு வந்து இருக்கணும். லைக் வேறவர் இது வந்து ரூரலா இருந்தாலும் சரி அர்பனா இருந்தாலும் சரி டோட்டல் சீட்ஸ்ல 1/3 வந்து உமனுக்கு ரிசர்வேஷன் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நேஷனல் பிளான் ஃபார் ஆக்ஷன் ஃபார் த கேர்ள் சைல்ட். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1991ல 2000 வரைக்கும் இது இம்ப்ளிமெண்ட்ல இருந்திருக்கு. ஸோ இது எதுக்காக இந்த ஆக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, எஸ்பெஷலா கேர்ள் சைல்டுக்கான சர்வைவல், ப்ரொடெக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் இதை வந்து மெயின்டைன் பண்றதுக்காகவும் இதோட அல்டிமேட் அப்ஜெக்டிவ் என்னவா இருக்குன்னா அந்த கேர்ள் சைல்டுக்கு ஒரு நல்ல பெட்டர் ஃபியூச்சர் அமைச்சு தர்றதுக்காக தான் இந்த நேஷனல் பிளான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து வந்து நேஷனல் பாலிசி ஃபார் த எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன். நம்ம ஃபர்ஸ்டே சொன்னா 2001ல இந்த பாலிசி போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. யார் போட்டிருப்பாங்கன்னா ஹெச்ஆர்டி இருக்குல்ல, ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், அந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வரக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் உமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் தான் வந்து 2001ல இந்த நேஷனல் பாலிசியை வந்து ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த பாலிசி எப்போ வந்துச்சு, இது யார் ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னு கொஸ்டின் கேட்கலாம். இதோட கோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன் தான். லைக் அட்வான்ஸ்மெண்ட் ஆகட்டும் டெவலப்மெண்ட் ஆகட்டும் உமன் எம்பவர்மெண்ட்டுக்காக தான் இந்த பாலிசி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து டான்வா, தமிழ்நாடு உமன் இன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1986ல ஸ்டார்ட் பண்ணாங்க. இதோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்ம் உமன் இருப்பாங்க இல்லையா. ஸோ கிளாசிபிகேஷன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து மார்ஜினல், அதுக்கப்புறம் ஸ்மால், அதுக்கப்புறம் பிக். இந்த ஃபார்மர்ஸா பிரிப்பாங்க 3 கிளாசிபிகேஷன். பேஸ்ட் ஆன் தான் அவங்களோட லேண்ட் ஹோல்டு ஏரியாஸ் வச்சு பிரிப்பாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சில ஸ்டேட் டு ஸ்டேட் வந்து மாறிட்டு இருக்கும் அதோட கிளாசிபிகேஷன். ஜென்ரலா சொல்றது வந்து மார்ஜினல் ஃபார்மர்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா less than 2.5 ஏக்கர்ஸ் கீழே வச்சிருப்பாங்க இல்லையா, அவங்களோட நிலம் 2.5 ஏக்கர்ஸ்க்கு கீழே இருக்கு அப்படின்னா அவங்க மார்ஜினல் கேட்டகரியில வருவாங்க. ஸ்மாலா இருக்கவங்க பாத்தீங்கன்னா 2.5 to 5 ஏக்கர்ஸ் இருக்கவங்க ஸ்மால் கேட்டகரியில வருவாங்க. பிக் ஃபார்மர்ஸ் யார சொல்லுவாங்கன்னா above 5 ஏக்கர்ஸ் இருக்கவங்களை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிக் ஃபார்மர் கேட்டகரியில கொண்டு வருவாங்க. ஸோ இன்னுமே இதுலயும் சப் கிளாசிபிகேஷன்ஸ் ஒரு மீடியம் ஃபார்மர்ஸ் இந்த மாதிரியும் இருக்கு. ஸோ இது இவங்களோட எய்ம் என்னன்னா ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்ம் உமனை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட அக்ரிகல்ச்சர் இருக்கக்கூடிய டெக்னாலஜியும் ஸ்கில்ஸும் இம்ப்ரூவ் பண்றதுக்காக கொண்டு வந்ததுதான் இது. இது எப்படி எந்த மூலமா பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரைனிங் கம் எக்ஸ்டென்ஷன் ப்ரோக்ராம் மூலமா இதை அட்டைன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இந்த ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது வந்து வில்லேஜ் பேஸ்ட் தான். ஒவ்வொரு டைமும் ட்ரைனிங் கொடுக்கும்போது ஒரு பேட்ச்க்கு வந்து 25 ஃபார்ம் உமன்ஸ் செலக்ட் பண்ணிட்டு அவங்க வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங் செஷன்ஸ் பாத்தீங்கன்னா 5 days வரைக்கும் இருக்கும். ஒவ்வொரு ட்ரைனிங்கும் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் எப்ப ஆர்கனைஸ் பண்ணுவாங்க லீன் அக்ரிகல்ச்சர் சீசன், அதாவது அவங்களுக்கு பெருசா அக்ரிகல்ச்சர் அந்த சீசன்ல வந்து அக்ரிகல்ச்சர் ஒர்க் இல்லாத டைம்ல அவங்க ஒரு 5 days வந்து அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் வந்து கொடுப்பாங்க.
இந்த டேன் வாங்குறது பாத்தீங்கன்னா என்னவா ரீநேம் ஆயிடுச்சு அப்படின்னா தமிழ்நாடு உமன் இன் அக்ரி பிசினஸ் அண்ட் எக்ஸ்டென்ஷன் ஸ்கீம்னு சொல்லிட்டு இதை ரீநேம் பண்ணிருப்பாங்க. ஸோ இதை எல்லா இது ப்ராஜெக்ட் ஆகட்டும் ஸ்கீம் ஆகட்டும் எந்த இயர்ல கொண்டு வந்தாங்க, அதோட எய்ம் என்ன, சப்போஸ் இதுலயாவது அவங்க வந்து சக்சஸ் ஆயிருக்காங்க இவ்வளவு ரேட்ல அப்படின்னா அது கொஸ்டின்ஸ்ல வரும். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு உமன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் TNWTB. இந்த ப்ராஜெக்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஜனவரி 1990, எப்போ க்ளோஸ் ஆச்சுன்னா 31 டிசம்பர் 1998. 8 இயர்ஸ் வரைக்கும் இந்த ப்ரோக்ராம் வந்து இருந்திருக்கு. ஸோ இது கூட சப்போர்ட் பண்ற இன்ஸ்டிடியூஷன் யார் அப்படின்னா UNOPS, யுனைடெட் நேஷன்ஸ் ஆஃபீஸ் ஃபார் ப்ராஜெக்ட் சர்வீசஸ் அப்படிங்கிற இன்ஸ்டிடியூட்டும். இது யாரை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்கன்னா தமிழ்நாடு கார்பரேஷன் ஃபார் உமன் டெவலப்மெண்ட். ஓகேங்களா, அவங்க தான் வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. இதோட அப்ஜெக்டிவ் என்னன்னா சோஷியல் அண்ட் எக்கனாமிக் பெட்டர்மெண்ட் ஃபார் த உமன். உமனோடைய சோஷியலாவும் சரி எக்கனாமிக்லாவும் சரி அவங்களை இம்ப்ரூவ் பண்ணணும். அவங்கள இம்ப்ரூவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட ஃபேமிலியோட வெல்ஃபேர் இம்ப்ரூவ் ஆகும். லைக் தேர் ஸ்டேட்டஸ் போத் வித்தின் த ஃபேமிலி. ஜென்ரலா ஒரு உமன் எம்பவர் ஆறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஃபேமிலி எம்பவர் ஆகும், அந்த ஃபேமிலியோட சேர்ந்து அந்த கம்யூனிட்டியும் சேர்ந்து எம்பவர் ஆகும். ஸோ அதுதான் இந்த ப்ராஜெக்டோட மெயின் அப்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் இவங்களோட டார்கெட் குரூப் யாரா இருப்பாங்கன்னா ரூரல் உமன்லயும் இப்போ எதா இருந்தாலும் எந்த ஸ்கீமா இருந்தாலும் பர்டிகுலர் கேட்டகரி வச்சிருப்பாங்க. ஸோ இங்க வந்து புவரஸ்ட் ரூரல் உமன் அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் எம்பசிஸ் ஆன் உமன் ஹெடட் ஹவுஸ் ஹோல்ட்ஸ். அதாவது எந்த வீட்டுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குடும்ப தலைவர் வந்து பெண்ணா இருப்பாங்க அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா அது போகும். அது போக ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இந்த ப்ராஜெக்ட் எங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 3 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல தான், தர்மபுரி, சேலம், சவுத் ஆர்காட். அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்துட்டு 2 அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இது இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க, மதுரை அண்ட் ராமநாதபுரம். நெக்ஸ்ட் வந்து மகளிர் திட்டம். மகளிர் திட்டம் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கீம் வந்து எதுக்காக அப்படின்னா உமனுடைய சோஷியலாவும் சரி எக்கனாமிக் எம்பவர்மெண்ட். பேசிக்கா இதுல வர உமன் எம்பவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாமே அவங்களை எம்பவர் பண்றதுக்காக இருக்கும். எப்படி எம்பவர் பண்ணுவாங்க, சோஷியலையும் சரி எக்கனாமிக்லயும் சரி. இதான் அதோட பேசிக். இது யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா தமிழ்நாடு கார்பரேஷன் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் லிமிடெட். இந்த கார்பரேஷன் யாருன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்கலாம். இந்த திட்டம் பொறுத்த வரைக்கும் என்னன்னா இது எதோட அப்ரோச் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப் நார்மலா எப்படி இயங்குமோ அதே அப்ரோச் தான். ஆனா என்னன்னா இது கூட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் யாரு இருப்பாங்கன்னா NGOஸும் சரி கம்யூனிட்டி பேஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ் கூட டைப் பண்ணி இந்த திட்டத்தை இது பண்ணிருப்பாங்க. ஸோ இது ஸ்டார்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, தர்மபுரியில 1989ல. இதுக்கு அசிஸ்டன்ஸ் யார் கொடுத்துருக்காங்கன்னா IFAD அப்படிங்கிறது தான். ஸோ இன்டர்நேஷனல் ஃபண்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட். ஸோ இவங்களுடைய பேசிஸ்ல தான் வந்து இவங்க இது பண்ணிருக்காங்க. ஸோ இத திருப்பி என்னாச்சுன்னா ஃபர்ஸ்ட் தர்மபுரியில ஸ்டார்ட் ஆச்சு, அதுக்கப்புறம் இந்த ஸ்கீம் சேலம், சவுத் ஆர்காட் போச்சு, அதுக்கப்புறம் ஃபர்தரா வந்து மதுரை அண்ட் ராமநாதபுரத்துல எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இதோட சக்சஸை பார்த்துதான் இந்த IFAD ப்ராஜெக்ட் வந்து இவங்க இந்த சக்சஸை பார்த்துட்டு என்டையர் ஸ்டேட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மகளிர் திட்டம் ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து தமிழ்நாடு கார்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் லிமிடெட். இதுக்கு கீழே தான் முன்னாடி இந்த ஸ்கீம் வந்துச்சுன்னு சொன்னோம். ஸோ அது அந்த கார்பரேஷன் தான் என்னன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்குறோம். ஸோ இந்த கார்பரேஷன் வந்து டிசம்பர் 9, 1983ல எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு அண்டர் த கம்பெனிஸ் ஆக்ட் 1956. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பாத்தீங்கன்னா சென்னை தான், பட் எல்லா ஏரியா ஆஃப் ஆபரேஷன் பாத்தீங்கன்னா என்டையர் ஸ்டேட்லயும் இருக்கும். இதோட அப்ஜெக்டிவ் நம்ம சொன்னோம்ல ஃபர்ஸ்ட் சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அண்ட் எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன் தான். ஸோ இந்த கார்பரேஷன் பாத்தீங்கன்னா 2006 வரைக்கும் எஸ்டாப்ளிஷ் ஆனதுல இருந்து சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் கீழே இருந்துச்சு. ஆஃப்டர் 2006க்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து கண்ட்ரோல் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டிபார்ட்மெண்ட் கீழே வந்துருச்சு. இதோட மிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புவர் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ்டு உமன்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாத்துக்குமே சோஷியல் ஆகட்டும் எக்கனாமிக் பேரியர்ஸ் எல்லாத்தையுமே பிரேக் பண்ணிட்டு அவங்கள ஃபெசிலிட்டேட் பண்றதுக்காகவும் அவங்கள எம்பவர் பண்றதுக்காகவும் தான் இந்த கார்பரேஷன் கொண்டு வந்திருப்பாங்க. இவங்களோட பேசிக்கா பாத்தீங்கன்னா டு ரீச் அவுட் 35 lakh BPL பிலோ பாவர்ட்டி லைன், அந்த ஃபேமிலிஸை வந்து ரீச் ஆகணும் அப்படிங்கிறது. ஸோ ஸ்பெஷலா அவங்க ஃபோக்கஸ் பண்றது பாத்தீங்கன்னா SC ST பீப்புள், விடோஸா இருக்கவங்க, பிசிக்கலி ஹேண்டிகேப்டா இருக்கவங்க, டெஸ்டியூட் ஃபார் சோஷியல் எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட்டுக்காக இதை பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து உமன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். உமன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்டான ப்ரோக்ராம் வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் அண்ட் சில்ட்ரன் இன் ரூரல் ஏரியாஸ் டுவாக்ரா. இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1932. இந்த ஸ்கீம்லயும் சரி அதோட அப்ரிவேஷன் என்ன, அது எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க, அதோட மெயின் அப்ஜெக்டிவ் யாரு, டார்கெட் குரூப் யாரு, எதுக்காக அதை கொண்டு வந்தாங்கிறது மட்டும் நீங்க தெரிஞ்சா போதும். ஸோ இந்த ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் சப் ஸ்கீம் ஆஃப் IRDP இன்டெகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இந்த மற்ற ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் அடுத்து அல்லது போஸ்ட் இண்டிபெண்டன்ட் ப்ரோக்ராம்ஸ்ல கவர் ஆயிருக்கும். ஸோ இது எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூரல் டிபார்ட்மெண்ட் கீழே வருது. யார் கூட கோஆபரேட் பண்ணிருப்பாங்கன்னா யூனிசெஃப் கூட.
ஸோ இது ஒரு சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்கீமுமே அது ஸ்டேட் ஸ்பான்சர்டா சென்ட்ரலி ஸ்பான்சர்டாவும் தெரிஞ்சுக்கணும். இதோட மெயின் ஃபோக்கஸ் பாத்தீங்கன்னா எந்த உமன் எல்லாமே பிலோ பாவர்ட்டி லைன்ல இருக்காங்களோ அவங்களுக்கு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து கிரியேட் பண்றதுக்காக தான், அதாவது அவங்களுக்கு அவங்களோட எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து ஓனா கிரியேட் பண்றதுக்காக இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ அது மட்டும் இல்லாம இவங்களுக்கான அக்சஸ் எது இருக்குன்னா எம்ப்ளாய்மெண்ட்டுக்காகட்டும், அவங்களோட ஸ்கில் அப்கிரேட் பண்றதுக்காகட்டும், ட்ரைனிங் கொடுக்கறது, கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ், மற்ற என்னென்ன சப்போர்ட் சர்வீசஸ் எல்லாமே இந்த ஸ்கீம் கீழே உங்களுக்கு கிடைக்கும். இது பாத்தீங்கன்னா ஐஆர்டிபியோடது இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து லாஸ்டா எது கூட மர்ஜ் பண்ணாங்கன்னா 1999ல SGSY ஸ்வர்ண ஜெயந்தி கிராம ஸ்வரோஜ்கர் யோஜனால வந்து இந்த ஸ்கீமை வந்து மர்ஜ் பண்ணிட்டாங்க. இதோட அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இயர் சொன்னோம், இன்கம் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்ங்கிறது ஆட்டோமேட்டிக்கா என்ன இன்கம் ஜென்ரேட்டிங்காக தான். ஸோ இன்கம் ஜென்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ் இது பண்றதுக்காகவும் ஆர்கனைசேஷன் சப்போர்ட் கொடுக்கறதுக்காகவும், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரிசீவிங் சிஸ்டம் ஃபார் அசிஸ்டிங் உமன் ஸோ தே குட் பி become effective recipients of the goods and services available in that area. ஸோ இவங்களுக்கு ப்ராப்பரா அந்த பிளேஸ்ல என்னென்ன கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ஸ் கொடுக்கறதுக்காக தான் இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ராஷ்டிரிய மகிழா கோஷ். இதை பொறுத்த வரைக்கும் எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1993. இது ஒரு நேஷனல் லெவல் ஆர்கனைசேஷன். இது ஒரு ஆட்டோனமஸ் பாடி, அதாவது தனியாவே இயங்கக்கூடிய ஒரு பாடி. எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் கீழே வருது. இதுவும் பாத்தீங்கன்னா சோஷியல் எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் ஆஃப் உமனுக்காக தான். இதுல பேசிக் என்ன அப்படின்னா மைக்ரோ கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுப்பாங்க உமனுக்கு. ஓகேவா? எப்படி கொடுக்குறாங்கன்னா இட்ஸ் லைக் த்ரூ இன்ஃபார்மல் செக்டர். இது ஒரு ஃபார்மல் செக்டர் வழியா கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் த்ரூ கிளைண்ட் சர்வீசஸ் மாதிரி வித்தவுட் கொலேட்ரல், அதாவது இப்போ அடகு வைப்பாங்க இல்லையா ஜென்ரலா ஏதாவது ஒரு விஷயங்களுக்கு நகையாகட்டும், லோனுக்காக வந்து செக்யூரிட்டி கேட்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லாமையே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மைக்ரோ கிரெடிட் வந்து உமனுக்கு வந்து கொடுப்பாங்க இன்கம் ஜென்ரேட்டிங் ஆக்டிவிட்டிஸ்க்காக. இதோட விஷன் பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் சர்வீஸ் அண்ட் கெப்பாசிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் தான் இது. ஸோ எதுக்காகனா புவர் அண்ட் மார்ஜினலைஸ்ட் உமன் என்ஹான்ஸ் பண்றதுக்காக இவங்க ஃபினான்ஷியல் சர்வீசஸோ கெப்பாசிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸோ பண்ணி தருவாங்க. இவங்களோட மிஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது ஒரு சிங்கிள் விண்டோ ஃபெசிலிட்டேட்டரா இருக்கும் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் கொடுக்கறதுக்கு. போத் இது பாத்தீங்கன்னா இது ஒரு பேக்வர்டாவும் சரி ஃபார்வர்ட் லிங்கேஜஸாவும் கிடைக்கும். இது வந்து ஒரு அன்ஆர்கனைஸ்டு செக்டர் தான். நம்ம ஃபர்ஸ்டே சொன்னோம் இன்ஃபார்மலா தான் பண்றாங்களே தவிர இது ஒரு ஃபார்மல் செக்டர் வழியா அந்த மாதிரி கிடையாது. பட் இது யார் ஹெல்ப் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா IMOs லைக் இன்டர்மீடியேட்டரி மைக்ரோ ஃபினான்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் மூலமாவும் சரி, உமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸும் சரி பாத்தீங்க அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களோட எஃபர்ட்ஸ் மூலமா இவங்களுக்கு அந்த ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்து போகும். இது இண்டிவிஜுவல் உமனுக்குமே கிடைக்கும். ஆனா இதுவே மகிழா சம்ரித்தி யோஜனா பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க ஸ்பெசிபிக்கா வந்து இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் தான். பட் ஆனா உமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்க்காக வந்து கொடுப்பாங்க. இவங்களோட டார்கெட் குரூப் எல்லாமே பாத்தீங்கன்னா உமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸா இருக்கும். இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட இன்கம் ஜென்ரேட்டிங் ஸ்கில்ஸை வந்து ஆக்டிவேட் இது பண்றதுக்காக கெப்பாசிட்டி பில்டிங் ப்ரோக்ராம்ஸ் வந்து பண்ணுவாங்க. இவங்க SHG ஃபார்ம் பண்றதுக்கு என்கரேஜ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு மைக்ரோ கிரெடிட் சப்போர்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா லைக் என்னெல்லாம் ப்ரொடக்ஷன் பேஸ்ட் ஆக்டிவிட்டி உமனுக்கு இருக்கோ இது எல்லாத்தையுமே செட் பண்றதுக்காக இது பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு வந்து யார் இந்த ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்கன்னா NMDFC அப்படிங்கிறது தான். NMDFCங்கிறது என்னன்னா நேஷனல் மைனாரிட்டிஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ஃபினான்ஸ் கார்பரேஷன் அப்படின்னு சொல்றது தான். ஸோ இவங்க தான் இந்த ஸ்கீமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. மைக்ரோ கிரெடிட் வந்து உமனுக்கு வந்து ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து கொடுப்பாங்க. ஸோ ட்ரைனிங் பீரியட் அப்பவே என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த குரூப்பை வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப்பாவே மாத்திடுவாங்க. இதோட சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் என்னன்னா மேக்ஸிமம் ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப் ஜென்ரலாவே எந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்பா இருந்தாலுமே பாத்தீங்கன்னா 20 மெம்பர்ஸ் தான் மேக்ஸிமம் லிமிட்டா இருக்கும். மேக்ஸிமம் லோன் வந்து இவங்க எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா பெனிஃபிஷரிக்கு வந்து 50,000 rupees வந்து தராங்க. இதோட இம்ப்ளிமெண்டேஷன் பொறுத்த வரைக்கும் ரூரல் அண்ட் அர்பன் ஏரியாஸ்ல தான் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. பை த வே தட் ஃபினான்சிங் த உமன் பெனிஃபிஷரிஸ் எய்தர் டைரக்டாவோ இல்ல செல்ஃப் ஹெல்ப் குரூப் மூலமாவும் பாத்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன் வந்து போகுது. ஸோ இது வரைக்கும் உமனோட ரோல் என்னென்ன அக்ரிகல்ச்சர்ல, அதுக்கப்புறம் உமன் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ் என்னன்னு பார்த்திருக்கோம். Thank you.